டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ் இன்று நம் பதிவில் பார்க்க போவது கல்லுக்குள் இருக்கும் தேரை முதற்கொண்டு கருப்பை வரையிலான அனைத்து உயிர்களுக்கும் சரி, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் சரி, படியளப்பவன் யார்? எம்பெருமான் சிவபெருமான் அல்லவா? அவரை நினைவு கூறும் விதமாகவும், அனைத்து உயிர்களை அவரை காப்பாற்றுவதை நினைவு கூறும் விதமாகவும் கொண்டாடப்படும் இந்த திருநாள் தான் அன்னாபிஷேக விழாவாகும். இந்த அன்னாபிஷேகத்தை பற்றிய பதிவை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 100-90% மக்கள் குடிசை வாழ் மக்களாதான் வாழ்ந்து இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பல மக்களும் வீடு கூட இல்லாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து இருக்கிறார்கள். ஆகவே அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மழை என்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடமே வெள்ளக்காடா மாறிவிடும். ஐப்பசி என்றாலே என்ன, அடைமழை தானே. இந்த ஐப்பசி மாதத்துல அடைமழை வந்துவிட்டால் அந்த இடமே வெள்ளக்காடா ஆவதன் காரணமாக மக்கள் அனைவருமே தஞ்சம் புக வேண்டும் என்று எண்ணி பெரிய பெரிய கோயில்ல போய் தஞ்சம் புகுவார்கள். அப்படி தஞ்சம் புகுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைக்கின்ற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு உணவா ரெடி பண்ணி அங்க இருக்கிற மூலவரான கடவுளுக்கு பிரசாதமாக வைத்துவிட்டு அதன் பின்புதான் அவர்கள் அந்த உணவையே சாப்பிடுவார்கள். அந்த முறையை வைத்து தொன்று தொட்டு வந்த ஒரு பழக்கமாகவும் இந்த அன்னாபிஷேகம் அமைந்து இருக்கின்றது. இந்த பேரண்டம் என்பது என்ன? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்ச பூதங்களால் ஆனதுதானே. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்திலும் என்ற திருமூலர் கூற்றுக்கு இணங்க எல்லா பஞ்சபூதங்களுக்கும் அரசனாகவும் அவற்றை ஆளுவதும் யார்? சிவபெருமான் தானே. அந்த சிவபெருமானுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த அன்னத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நாம் சிவபெருமானுக்கு நன்றி கூறுவதற்காக செய்யப்படும் இந்த விழாதான் இந்த ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் அன்னாபிஷேக விழாவாகும். நமது உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியா இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லா உயிர்களுக்கும் நீரும் சரி உணவும் சரி அளித்து அவர்களை காப்பாற்றுவது எல்லாமே யார்? ஈசன் தானே. அந்த சிவபெருமானுக்கு நாம் நன்றி சொல்வதற்காக தான் இந்த அன்னாபிஷேக திருவிழாவே நாம் செய்கின்றோம். இப்ப பிரசாதம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பிரசாதம்னு ஏன் நாம சொல்றோம்? என்றால் பிரம்மம், பரபிரம்மம். சாதம்னா என்ன? அன்னம். சாதத்தை கொண்டு போய் நம்ம ஆலயத்துல நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த சாதத்துல இருக்கிற அந்த தோஷம், கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே நீங்கி அந்த சாதாரண அன்னம் பிரசாதமாக மாறுகின்றது. அதனால்தான் நம்ம பிரசாதம்னு நம்ம சொல்றோம். இந்த அன்னாபிஷேக தினத்தன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சிவ ஆலயங்கள் சிவபெருமானுக்கு தூய்மையான நீரை வைத்தும் தூய்மையான சுத்தமான அரிசியை வைத்தும் சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாடால சிவலிங்கத்தை முழுவதுமாக மூடி அதன் பிறகு கிடைக்கின்ற காய்கறிகள், பழங்கள் இது எல்லாவற்றையுமே ஒரு மாலையா போட்டு சிவபெருமானுக்கு அதை போட்டு அதை அர்ப்பணிச்சுட்டு அன்றைய தினம் சிவபெருமான அலங்கரிக்கப்பட்டு ஆராதனை செய்வார்கள். இந்த திருநாளை தான் நாம் அன்னாபிஷேக நாளாக கொண்டாடுகின்றோம். இதற்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அரசர் என்ன பண்றாரு, முற்றும் துறந்த ஒரு முனிவர் அவரை அழைச்சிட்டு அவருடைய அரசவையில அரண்மனையில வச்சு அவருக்கு 6 வகை சுவைகளால அவருக்கு கவனிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதற்காக அவர் என்ன பண்றாரு, பல ஏற்பாடுகளை செஞ்சு அறுசுவை உணவுகளையும் உங்களுக்கு நான் சமைத்து போடணும் முனிவரே அப்படின்னு சொல்றாரு. முனிவர் சொல்றாரு, மன்னா நானே முற்றும் துறந்த முனிவரா இருக்கேன், எனக்கு எதற்கு இந்த அறுசுவை உணவு, இது எல்லாமே எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. இல்லை முனிவரே, வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி முற்றும் துறந்த முனிவர்களை கவனித்து அவர்களுக்கு தேவையான உபசரிகளை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. சரி மன்னா, உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் அப்படின்னு அந்த முனிவரும் சொல்றாரு. அதன் பிறகு அறுசுவை உணவுகளை சேர்த்து சமைத்து அந்த முனிவருக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாரு. அந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட பிறகு முனிவர் ரொம்பவே ஆனந்தப்பட்டு அந்த உணவோட சுவையில மயங்கி அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது, சரி உணவு சாப்பிட்டாச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் கிளம்பி போகும்பொழுது அந்த அறையில அவருக்கு ஒரு முத்துமாலை ஒண்ணு தென்படுது. ஆஹா, இந்த முத்துமாலை ரொம்ப அழகா இருக்கே, இதை நம்ம கூடவே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது.
அதனால அந்த முத்து மாலையை அவர் கூடவே எடுத்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த உண்ட மயக்கம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்ட மயக்கம் இருக்கனால அவர் நல்லா அயர்ந்து தூங்கிடுறாரு. காலையில எழுந்திருச்சு பார்த்தா அவருடைய ரூம்ல அந்த முத்து மாலை இருந்தது. ஐயையோ! இது வந்து மன்னருடைய முத்து மாலையாச்சே! இத நம்ம எடுத்துட்டு வந்துட்டோமே! இத முதல்ல போய் அரசவையில போய் மன்னர்கிட்ட நம்ம குடுத்துடலாம் அப்படின்னு அவர் எடுத்துட்டு போய் குடுக்க போறாரு. அப்ப குடுக்க போகும்பொழுது என்ன ஆகுது, மன்னா இது மாதிரி தெரியாம இந்த முத்து மாலையை நான் நேத்து நான் எடுத்துட்டு போயிட்டேன். இதை மன்னிச்சிடுங்க. இதை ஏத்துக்குமான்னு சொல்றாரு. ஆனா அரசரோ அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறார். ஏற்றுக்கொள்ளவே மறுக்கின்றார். முனிவரே, நீங்களே முற்றும் துறந்த முனிவர். பந்தம், பாசம், பற்று இது எதுவுமே இல்லாதவர். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி திருடுகின்ற எண்ணம் உங்களுக்கு வரும்? நிச்சயமாக வரவே வராது. யாரோ உங்களிடம் கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கிறார்கள். யாரோ அவரை காப்பாற்ற நினைத்துத்தான் நீங்கள் இந்த முத்து மாலை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நீங்க இதை எடுத்தீங்கன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முனிவர் சொல்றாரு, மன்னா, நேத்து அந்த அறுசுவை உணவை சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் அப்படியே அயர்ந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் போகும்போது அழகா இருந்ததே சொல்லி எடுத்துட்டு போல அந்த முத்து மாலையை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றாரு. அப்ப கூட மன்னர் வந்து நம்பவே இல்லை. அதன் பிறகு முனிவர் கேட்கிறார், மன்னா, இந்த உணவை வந்து யாரு சமைச்சாது? இந்த உணவுப் பொருட்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப வந்து அரசர் சொல்றாரு, முனிவரே, இந்த மாதிரி நாங்க வந்து இது தேடும் பணியில் இருக்கும் பொழுது ஒரு திருடன் வந்து பிடிபட்டான். அவன் வந்து ஒரு 5 மூட்டை அரிசிகளை வந்து இங்க இருந்து திருடிட்டு போனான். அதை களவாடிட்டு போனதால நாங்க அந்த திருடனை பிடிச்சிட்டு அந்த அரிசியும் கொண்டு வந்து இங்க பண்டக ரொம்ப வச்சிருந்தோம். அந்த அரிசி எடுத்துதான் உங்களுக்கு நேத்து சமைச்சு போட்டோம்னு சொல்றாரு. அப்பதான் முனிவருக்கு ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வருகின்றது. அடடா, திருடப்பட்ட பொருளிலிருந்து செய்த உணவுகளை நாம் சாப்பிட்டதால்தான் நமக்கும் இந்த முத்து மாலையை திருட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது அப்படின்னு. ஆகையால நம்மளும் சரி, யாருக்காவது உணவு சமைச்சு போட்டா நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் நம்ம வந்து சமைச்சு போடணும். அந்த அன்னத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஒரு சில வீட்டுல போய் நம்ம சாப்பிட்டா நமக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி கூட வராது. எவ்வளவோ சாப்பிட்டுருப்போம், ஆனா வயிறும் ரொம்ப இருக்காது. சாப்பிட்ட மாதிரி ஒரு ஒரு உணர்வே நமக்கு இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சமைச்ச விதமா இருக்கலாம், அவங்க சமைச்சு போட்ட விதமா கூட இருக்கலாம். ஆகையால் நாம் மற்றவங்களுக்கு சமைச்சு போடுறதும் சரி, நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோட நம்மளும் மத்தவங்களுக்கு சமைச்சு போடணும். இப்போ வந்து இந்த அன்னாபிஷேகத்தால நம்ம என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட சிவபெருமானை நாம் தரிசனம் செய்தால் நமக்கு வந்து கோடான கோடி நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலர் இல்லத்தில் பாத்தீங்கன்னா அந்த வறுமைன்ற விஷயம் வந்து தாண்டவம் ஆடும். எவ்வளவோ சம்பாதிப்பாங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து அரிசி வாங்க முடியாது, பருப்பு வாங்க காசு இருக்காது, மளிகை சாமான் வாங்க முடியாது. அதன் பிறகு அந்த காய்கறிகள் கூட வாங்க முடியாத ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகையால இந்த ஒரு அன்னாபிஷேக தினத்தன்று நீங்கள் சிவபெருமான் அலங்கரிக்கப்பட்ட ரூபத்தில் இருக்கும் சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அன்னதோஷம்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வந்து தேரவே தேராது, உடம்பும் ஒட்டவே ஒட்டாது. சாப்பாடு எப்ப பார்த்தாலும் ஒல்லியாவே இருப்பாங்க, மெலிதாகவே காணப்படுவார்கள். எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு எடுக்கவே எடுக்காது. அவங்க கூட இந்த அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களை விட்டு போய்விடும். உங்க உடம்புல எப்பேற்பட்ட ஒரு நோய் இருந்தாலும் சரி, அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அந்த உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக சரியா போயிடும். அதனால இந்த ஒரு அன்னாபிஷேக தினத்தன்று நீங்களும் சிவ ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு அரிசிகளோ பருப்புகளோ தானிய வகைகளோ கிடைக்கின்ற காய்கறிகளை எல்லாமே வைத்து சிவபெருமானுக்கு மாலை மாறி கட்டி அதை சிவ ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த பலன்களும் சரி, சிவபெருமானுடைய பரிபூரண அருளும் சரி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். ஆகையால் இந்த ஒரு அன்னாபிஷேக தினத்தன்று இந்த உலகத்துக்கேவே படியளக்கின்ற எம்பெருமான சிவபெருமான வழிபாடு செய்யுங்கள். அவருடைய அனைத்து ஆசிர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிடுங்கள். சிவாய நமக.